துளசி, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே, இப்ப நாம பெரிய வீட்டுக்கு போக போறோம். அடியாத்தி, அந்த யமகாதக கூட்டம் இருக்கிற வீடு தானே? ஆமா துளசி, அங்கதான் என்னோட அத்தையும் இருக்காங்க. ஆமா, வேங்கைகளுக்கு நடுவுல ஒரு வெள்ளாடு மாதிரி இருக்காங்க, அப்படிதானே? அப்படிதான். நாம ஆட வேண்டிய மெயின் ஆட்டமே அங்கதான் இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க மேடம், எனக்கு இப்பவே வயித்துக்குள்ள புளிய கரைக்குது. என்ன ஆச்சு உனக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொன்னதுனால நானும் ஒரு மாதிரி உற்சாகமாயி உங்கள மாதிரியே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு சத்தியம்லாம் பண்ணேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள எனக்கு குளிர் காய்ச்சல் அடிக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உடம்பெல்லாம் அப்படியே விட 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 நடுங்குது. ஏன் மேடம், எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் துளசியாவே இருந்துடுறேன், நீங்க ஈஸ்வரியாவே இருந்துருங்க. இது நல்லா இருக்குல்ல மேடம்? என்ன மேடம் ஒண்ணுமே சொல்லாம சிரிக்கிறீங்க? துளசி, முதல்ல நீ என்ன மேடம்னு கூப்பிடுறத நிறுத்துறியா ப்ளீஸ்? அடியாத்தி, அப்புறம் எப்படி கூப்பிட சொல்லுதிய? அக்கான்னு கூப்பிடு. என்ன துளசி, அக்கான்னு கூப்பிடுறது கஷ்டமா இருக்கா? ஐயோ, என்ன மேடம்? ஐயோ ஐயோ, சாரி சாரி. என்னக்கா இப்படி கேட்டு புட்டிய? உங்களை அக்கான்னு கூப்பிடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் இனிமே உங்களை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். சரி. ஏக்கா, ஏக்கா, நான் துளசியாவே இருந்துருட்டாக்கா? துளசி, நீ ஈஸ்வரி ஆகிறதுனால உன் பிரச்சனையும் தீரும், என் பிரச்சனையும் தீரும். அதுக்கான ஆரம்பம் தான் உன் நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்தினது. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். என்ன சொல்ற? சரிங்கக்கா, ஆனது ஆச்சு, போனது போச்சு. நீங்க எனக்காக போய் என்னோட நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டு வந்துட்டீங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்கக்கா, என்ன பண்ணணும்? இந்தா, இத உன் கழுத்துல மாட்டுக்க. அக்கா, இது என்னக்கா? தாலியா? இல்ல, இது வெறும் செயின் தான். இது உன் கழுத்துல இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இந்த அக்கா, நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, இத போட்டுக்கிறதுனால எதுவும் தப்பா ஆகாதுல்ல? நான் தான் சொல்றேன்ல, இது வெறும் செயின் தான். நீ பயப்படாத, எடுத்துக்கோ. சிறுவாபுரி முருகா, உன்னையும் ஈஸ்வரி அக்காவையும் நம்பிதான் நான் இதை என் கழுத்துல போட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராம நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த செயினை நான் கழுத்துல போட்டுட்டேன். இப்ப நாம கிளம்பலாமா? அடடா, நம்மளோட வில்லன் வில்லிகளை பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? ஆசையா? அந்த வைத்தறிச்சல ஏங்கா கிளப்புதிய? சட்டு புட்டுன்னு போய் வேலைய பாப்போம். இரு இரு, ரெண்டு பேரும் இப்படியே எப்படி ஒன்னா வெளியே போக முடியும்? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. நான் பர்தா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். நீ அதை போய் போட்டுட்டு வா. போட்டுட்டு சீக்கிரமா கிளம்பு. ஏக்கா, அந்த ட்ரெஸ்ல வந்தா என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல? ஆமா, நீ பர்தாவை போட்டுட்டு என் கூட வா. நான் அந்த வீட்ல இருக்கிற கிரிஜா, சம்பத், துர்கா, சக்தின்னு இவங்க எல்லாரையும் அடையாளம் காட்டுறேன். நீ அவங்கள நல்லா பார்த்து வச்சுக்கோ. அதே மாதிரி என் அத்தை, சின்னையா, அபி, தீக்குச்சி, பூமயிலுன்னு எல்லாரையும் காட்டுறேன்.
நான் யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசுறேனோ அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ. ம்? நீ ஈஸ்வரியா நடிக்கிறப்போ உனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன சரியா? ம் சரிங்கக்கா. ம் நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே நான் செய்யறேன். சரி, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. சரிக்கா, ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கா, என் முகம் தெரியலல்ல? நான் துளசின்னு யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உன் பேரு துளசி இல்ல, ஃபாத்திமா. என்னாச்சு? அடியாத்தி, என்னக்கா நீங்க பர்தாவை தான் கொடுத்தீங்கன்னு பார்த்தா என் பேரையும் மாத்தி விட்டுட்டிய. என் அம்மாவும் அப்பாவும் எங்க குலசாமி கோவில்ல கெடா வெட்டி ஊருக்கே விருந்து வச்சு காது குத்தி வச்ச பேருக்கா எப்படி நீங்க மாத்திட்டிய பாருங்க. வேண்டாம். துளசி, நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறப்ப மட்டும் நீ இந்த ட்ரெஸ்ல ஃபாத்திமாவா இருக்கணும். மத்த நேரத்துல நீ ஈஸ்வரியா நடிக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது. அப்பதான் அந்த வீட்ல நீ நிம்மதியா தங்க முடியும். புரிஞ்சுதா? இவ்ளோ தெளிவா சொல்றப்போ எனக்கு புரியாம இருக்குமா? புரிஞ்சு போச்சு. போலாமா? ரைட். சரி வா. இருங்க. போலாமா? வா. வா. வரேன்க்கா. வா. ஷோ, பாஸ் எப்போ வருவா தெரியலையே. பாஸ் ரெடி எவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? ரெடி ஆகி வர வேண்டாமா? அவசரப்பட்டா எப்படி? நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னது டென்ஷனா இருக்கியா? என் பாஸ பழைய கிடமை நீ பார்த்தது இல்லையே. பாரு, அப்ப தெரியும் நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்ட்டு. பாஸே,